அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு படத்தோட சந்திப்பில் மணிக்கிறேன். இந்த படத்தின் பேர் ஜூலி கணபதி. சரிதாம்மா நடித்த படங்களில் ரொம்ப பெஸ்ட் படம்னு சொல்லலாம். மாவீரன் படம் மாதிரி இது ஒரு நல்ல பெஸ்ட் படம். டைரக்டர் பை பாலு மகேந்திரா. அதிலே கொடுத்துருக்குறாங்க. மிஸ்டரின்ற படத்தோட பேஸ் பண்ணி தான் போட்டு எடுத்துருக்கோன்னு. ஸ்டீஃபன் கிங் அதோடைய ஒரிஜினல் ரைட்டர் பேஸ்டான் அவரோட தான் ரைட்டர் அவர். இதில் வந்து சரிதா, ஜெயராம், ரம்யா கிருஷ்ணன் முக்கியமான கேரக்டர்ஸு. 2003 வந்தது. இந்த சைக்கலாஜிக்கலாக ஒருத்தரை பயமுறுத்தி செய்ய வைக்கிற த்ரில்லர் அது. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் ஒய்ஃபு, ஜெயராம் வந்து கணவர். அவர் வந்து தென்காசி பாலகுமார்ன்ற பேரில் அவர் ரைட்டராக இருப்பார். இவர் ஒரு இடத்துக்கு ட்ராவலில் வர மங்கான ஒரு டிவி சீரியல் எழுதிட்டு இருப்பார். அதை வந்து அவரோட ஹார்ட் கோர் ஃபேன் வந்து சரிதா. அவங்க வந்து ஒரு இடத்துல அவங்க வசிப்பாங்க. அப்போ இவர் ஒரு ஹில் ஸ்டேஷன், இவர் வந்து ஃபைனல் எபிசோட் எழுதுறதுக்காக போவார். அதுலேருந்து அந்த மலையிலேருந்து அவர் இறங்கி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆனால் ஒரு பள்ளத்தில் விழுந்துவார். அப்போ வந்து சரிதா வந்து காப்பாற்றிட்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. சரிதா பிகினிங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இவரை பற்றி தெரிஞ்சோன்னு அவ்வளோ பாசமாக தென்காசி பாலகுமார்னு அதுவான்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி அவர்கிட்ட ரொம்ப பேசி அவருக்கு நர்சிங் எல்லாம் பண்ணி கட்டி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவருடைய இதை சொல்லுவாங்க, நான் உங்களுடைய ஹார்ட் கோர் ஃபேன் சொல்லிவிட்டு. அப்புறம் அவர்கிட்ட அந்த ஃபைனல் எபிசோடை கேட்பாங்க. அதை படித்து பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. மங்காவை சாகடிச்சிருப்பார். அதில் அவங்க வந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மங்காவாக நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த சாகடிச்சது பிடிக்காது. வேறு திருப்பி எழுதுங்கன்னு ஹார்ஷாக சொல்லுவாங்க. எப்படி அது எழுத முடியும்? நான் என்னோடய எபிசோட்னா அவங்க வால்யூமாக புக்கை வாங்கி வச்சுருப்பாங்க இவர் எழுதுனதெல்லாம். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அந்த மாற்றி தான் எழுதணும். அப்போ தான் இவர் கொஞ்சம் பயமாக இருக்கும். கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக ஏதோ டிஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு என்னமோன்னு பார்த்தா ஒரு பேப்பர் கட்டிங் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் நாள் முன்னாடியே ஒரு ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ விழுந்து அந்த பள்ளத்தில் இருந்திருப்பார். இவங்களே கொண்டிருப்பாங்களோன்ற சந்தேகம் அவருக்கு இருக்கும். ஆனால் அதை நிரூபிக்க முடியாது. இவர் இப்படி உள்ளே இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இவர் இருக்காருங்கிறதே இவங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இவர் வெளியும் விட மாட்டாங்க. ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு, இல்லை பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ரூமில் தான் அவர் வச்சுருப்பாங்க. வெளி உலக இதே இருக்காது இவருக்கு. இவருக்கு கை காலெலாம் அடிப்பட்டு கழுத்து எலும்பு எல்லாமே இருக்கிறதால இவர் ஒரு இதில் சேரில் சாஞ்சு உட்கார வச்சு கட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, மருந்தெல்லாம் கொடுத்து. ஆனால் இவங்க தான் கதவை பூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த ரூமில் எந்த ஆயுதம் எதுவுமே இருக்காது. ஒரு வழியாக இவர் எங்கேயோ ஒரு லைட்ரு மாதிரி ஏதோ ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி இவரை தேடி ஒரு போலீஸ்காரர் வருவார், இவர் காணமேன்ட்டு. 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப ஒரு சாப்டர் எழுதும்போது அந்த பழைய சாப்டர் எழுதும்போது கேட்பாங்க, ஏன்டா நான் உனக்கு அவளை சாகடிச்சேன், நீ திருப்பி எழுதுனீன்னு சொத்தை தான் நீங்கிறியா அதுன்னு கண்டமணிக்கு திட்டி தான் அவர் எழுத வைப்பாங்க. இவர் பயந்துருவார் அவங்க பேசுகிறத பார்த்து. அப்புறம் சொல்லுவார், இல்லை வேறு நான் புதுசாக எழுதுறேன், அது வரைக்கும் எழுதிட்டு இருப்பேன், புதுசாக எழுதி சொல்கிறேன்னு சொல்லி விட்டுருவார். அப்புறம் இவருக்கு பயமாக இருக்குது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலேன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு போலீஸ்கார் இவங்களை தேடி வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். இந்த ஆளை காணமே இவங்கன்னு சொல்லி புகார் வரும். அப்போ இவங்க வீடு வரைக்கும் வந்து இந்த ஏரியாவில் இவங்க யார் இருக்கணும்னு கண்டுபிடிச்சி வருவார். அப்புறம் கண்டுபிடிச்சிருவார் இவரை. அதுக்குள்ளே ஜூலி என்ன பண்ணுவாங்க, வந்து இவரை மண்டையில் அடித்து கொண்டுடுவாங்க. அவரை கொண்டுட்டு சொல்லுவாங்க, நம்மகிட்ட செத்து போயிடலாமாங்க. அப்புறம் சொல்லுவார், நான் இது எழுதுகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்க அப்படின்னு நான் பார்த்து எழுதிடுறேன் அப்படி சொல்லி இன்னொரு இதை ஃபுல்லாக எழுதுவார். அதுக்கு முன்னாடி அவர் எழுதுனதை இவங்க எப்படி எரிப்பாங்க, அதுலேருந்து திக்குன்னு இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவார், ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அதை என்ன பண்ணுவார், கொஞ்சம் கை கால் எல்லாமே ஆறிடும். கொஞ்சம் இவர் தனக்கு வந்து அந்த லைட்லாம் கையில் வச்சுருப்பார். இவர் வேணே எழுதுனது அவங்கள்ட்ட குடிச்சு அவங்க படிக்க முன்னாடி அது கொடுக்க முன்னாடியே எரிப்பார். இவங்களுக்கு வர்ற கோபத்தில் அவர் அப்படியே அவரை தாக்கி அடித்து அழிக்கலான்னு நினப்பாங்க. அதுக்குள்ளே இவர் வந்து தான் வச்சுருந்த ஆயுதங்களால் அவர் சின்ன இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து அடித்து கொண்டுடுவார். எப்படி தப்பிச்சோன்றது தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப சைக்கலாஜிக்கலாக டிஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி 1.5 வருஷமும் அவங்க கூட இருந்து ஒரு மாதிரி ஆகி ஒரு வழியாக தப்பிச்சு அப்புறம் அவர் வெளியே வருவார். இந்த படம் மிசரி பார்த்தோன்னே நினச்சேன், என்னடா இதுலேருந்து தமிழ்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது 1990 வந்தது. இது வந்து 2003 வந்திருக்குது. ஆனால் நல்லா எடுத்திருந்தாங்க. தமிழில் கூட நல்லா பாலு மகேந்திரா சார் நல்லா எடுத்திருந்தாங்க. அது வேறு மாதிரி, அது ஒரு இங்கிலீஷ் டைப் ஆஃப் இது இருந்ததுன்னா இது வந்து தமிழில் வந்து மிரட்டிட்டாங்க. சரிதான் ரொம்ப மிரட்டிட்டாங்க. அதில் அவங்க மிரட்டின மாதிரி இவங்களும் நல்லா, ஆனி மிரட்டின மாதிரி இங்கே சரிதான் நல்லா, ஜூலி வந்து நல்லா மிரட்டிட்டாங்க. ஒரு வித்தியாசமான படம், கட்டாயம் பார்க்கலாம். பாலுமேந்திரா படங்கள் எப்போவுமே நல்லாயிருக்கும், ஒளி காட்சி அமைப்பு எல்லாமே. அதில் வந்து இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமான சரிதா, ஜெயராம், ரம்யா இருந்தால் கூட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நரேன், ஜூனியர் பாலையால், டெல்லி கணேஷன் நடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான படம், கட்டாயம் பாருங்கள். நன்றி.